Hello, my dear friends. Welcome back to our channel. We've been seeing a lot of sentences under 1 lakh daily use sentences playlist. இன்னைக்கு நம்ம 1923 பார்க்கலாம் வாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. They were quite thrilled. They were quite thrilled. ஸோ இந்த ஸ்லைடில் இருக்கிற எல்லாமே sentences ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Just watch it carefully. They were quite thrilled. And then கரகோஷம் விண்ணை பிளந்தது. ஸோ சம்திங் இந்த காமெண்டேட்டர்ஸ்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஆடியன்ஸ்லாம் நிறைய ஷவுட் பண்ணாங்க அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் த ஷவுட்ஸ் ரென் த ஸ்கை, த ஷவுட்ஸ் ரென் த ஸ்கை, யூ கேன் ஜஸ்ட் சே லைக் தட். அண்ட் தென் எங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. வி ஆஃபன் சே திஸ். எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் எதுவுமே செட் ஆகுது, ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவோம். ஸோ அது இங்கிலீஷில் வி ஆர் போல்ஸ் அப்பார்ட்னு சொல்லலாம். வி ஆர் போல்ஸ் அப்பார்ட். அண்ட் தென் வேலை இல்லாமல் இருக்கிறது தான் என்னோட ஒரே கவலை. பீயிங் ஜாப்லெஸ் இஸ் மை ஒன்லி கன்சர்ன். பீயிங் ஜாப்லெஸ் இஸ் மை ஒன்லி கன்சர்ன். ஐ ஹவ் டோல்ட் இன் plenty ஆஃப் வீடியோஸ். அது ஒன்லின்னு சொல்லாதீங்க, ஒன்லி வாசன். ஓகே, ஒன்லி. அண்ட் தென் இதுதான் நீ சொல்கிற விதமா? இஸ் திஸ் த வே யூ டெல்? இஸ் திஸ் த வே யூ டெல்? அண்ட் தென் அவன் பலத்த கண்காணிப்பில் இருக்கிறான். He is under tight scrutiny. He is under tight scrutiny. Tight scrutiny. And then அவன் எங்கே போவான் கவலைப்படாத. Where will he go? Don't worry. Where will he go? Don't worry. And then ரொம்ப முயற்சி பண்ணேன் ஆனால் செய்ய முடியல. I tried hard but I couldn't do. I tried hard but I couldn't do. Then எவ்வளோ நேரம் தான் அங்கே இருப்ப? How long will you be there? How long will you be there? Point to be noted. எவ்வளோ நேரம் அப்படின்னா how long தான் யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ நேரம், எவ்வளோ காலம், எவ்வளோ நாட்கள், இந்த மாதிரிலாம் வரும்போது how long தான் யூஸ் பண்ணணும். இது WH பேட்டர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல் கோர்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். I recommend all you guys to buy full course videos. Right from basic to high level எல்லாமே ஈஸியாக டீச் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆஃபர் போயிட்டுருக்கு, கிராப் பண்ணுங்கள். That will definitely help you. Well, let's move to the next one. அவன் அங்கேயே திரும்பி போனான். He kept going there back. He kept going there back. And then எல்லாம் அங்கே எப்படி போயிட்டுருக்கு? How are things going there? How are things going there? And then உன்னால் இதை செய்ய முடியும்னு நினச்சேன். I thought you could do this. I thought you could do this. ஸோ முடியும்னா கேன். அப்போ இங்கே ஐ தாட் யூ கேன் டூ திஸ்ன்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் தாட் ஆல்ரெடி பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிடுற வேர்ப் வந்து கேன் வந்து குடா மாறிடும். ஓகே, ஐ தாட் யூ குட் டூ திஸ். அண்ட் தென் அவங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. தே ஹாவ் ரிட்டன் வெரி வெல். எங்கே பார்த்தீங்களா, ஒரு வேர்ட் மாற்றி நான் சொன்னேன். அவங்க நல்லா எழுதுனாங்கன்னா தே ரோட் வெரி வெல். அவங்க நல்லா எழுதியிருக்காங்க. தே ஹாவ் ரிட்டன் வெல். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹவு டு யூஸ் திஸ்ன்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ பிளேலிஸ்ட் Fabulous 5. அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். You guys would be able to find the difference between present perfect, simple past and simple present. சவுண்ட் வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் தென் இது என்னோட சொந்த ஊர் தான். This is my native place only. This is my native place only. And then அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் போனாங்க, நான் பார்த்தேன். They both went by bike only, I saw. They both went by bike only. I saw them. தென் அது வரைக்கும் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஐ கேன் சே எனிதிங் டில் தென். ஐ கேன் சே எனிதிங் டில் தென். நான் அப்படி சொல்லியும் நீ போனேன். இப்போ எங்கே போயிருக்கு பார்த்தியா? You went even after I said so. Did you notice where it led to? You went even after I said so. Did you notice where it led to? Lead, past tense, led. Okay? Alright, let's move to the next one. எனக்கு தான் எல்லாமே வேணும்னு நான் சொல்லலை. I didn't say I only need everything. I didn't say I only need everything. இங்கே சேக்கு பதிலாக மீன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். That sounds really cool. I didn't mean I only need everything. Okay? And then அவங்க வட்டி ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க. They get over interest. They get over interest.
இங்கே வாங்குறாங்க. ஸோ தே ஆர் கெட்டிங் ஓவர் இன்ட்ரெஸ்ட் நம்ம சொல்ல வேணாம். சிம்பிள் ப்ரெசண்ட்டே யூஸ் பண்ணுங்கள். இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் ரெகுலர்லி, ஒரு ரொட்டீனாக நடக்குதுன்னா that we have to use only simple present. ஸோ ரெகுலராக வட்டி அதிகமாக வாங்குறது அவங்க பழக்கம் ரொட்டீன் அப்படின்னா that we have to use only simple present. கண்டினியூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. they are getting over interest வேணாம். they get over interest is quite good. well, the next one, அவனா மூஞ்சியும். this is something a common one that we use and hear in our day-to-day life. ஆளை அவன் மூஞ்சி இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம், கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு இங்கிலீஷில் to hell with him on his face. The to hell வச்சு ஆட் பண்ணிக்கோங்க அந்த சென்டென்ஸை. you can just start like that. to hell with him on his face. to hell with you. போடா நீயும். something. to hell with her. அவ கிடக்கிறா. something like that. அவனுக்கு எதுவுமே தெரியாது போல. he doesn't know anything it seems. he doesn't know anything it seems. guys, make sure he, she, இட்டுக்கெலாம் வந்து doesn't தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அவனுக்கு தெரியாதுன்னா he doesn't know. he don't knowன்னு சொல்லிடாதீங்க. I have seen plenty of people are using that. அது தப்பு. I, you, we, theyக்கு தான் don't வரணும். and he, she, இட்டுக்கு doesn't வரணும். he doesn't know anything it seems. and then எப்படி சிரிச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன். I can now only see you laughing out like this. நீ இப்படி சிரிச்சு இப்போ தான் நான் பார்க்குறேன். right? I can now only see you laughing out like this. and then அவன் பேசுனா நீ பேசுவியா? will you speak if he speaks? will you speak if he speaks? if he speaks, make sure to add s to the verb. he sheet பக்கத்தில் simple presentல வரும்போது நம்ம s add பண்ணணும். ஓகே, he speaks. well, the next one, நான் டெய்லியும் அவதிப்படுறேன், தினமும் அவதிப்படுறேன். I suffer every day. I suffer every day. the same rule here, guys. தினமும் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா டெய்லி ரொட்டீன், அங்கே வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ எம் சஃபரிங் எவ்ரிடே அது சொல்ல வேணாம். ஐ சஃபர் எவ்ரிடே. தட்ஸ் குவைட் குட். அண்ட் தென் ரொம்ப யோசிச்சா இப்படி மறதி வரும். ஓவர் திங்கிங் லீட்ஸ் டு ஃபர்கெட்ஃபுல். ஓவர் திங்கிங் லீட்ஸ் டு ஃபர்கெட்ஃபுல். லீட்ஸ், மேக் ஷூர் டு ஆட் எஸ். வெல் கைஸ், ஸோ ஃபார் 1947 sentences நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டில் கைஸ் அவர் டார்கெட் இஸ் டு கவர் 1 lakh daily sentences. நம்மகிட்ட நிறைய ஆஃபர் இருக்குது, ஜஸ்ட் என்னென்னு பாருங்கள். வெல் கைஸ், தெர் ஆர் லாட் ஆஃப் ஆஃபர்ஸ் கோயிங் ஆன் அவர் சேனல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அமேசிங் டெய்லி யூஸ் சென்டென்சஸ். லைக் நான் கேட்டது, ஹேவ் சீன், ஹேவ் ஹியர், ஹேவ் ஸ்போக்கன், என் லைஃப்பில் நான் பார்த்தது, கேட்டது, பேசினது எல்லாமே வச்சு கம்பல் பண்ணி 10,000 அமேசிங் சென்டென்சஸ் பிடிஎஃப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹாட் செல்லில் போயிட்டுருக்கு. இது வாங்கினீங்க அப்படின்னா 600+ சிம்பிள் கான்வர்சேஷன் பிடிஎஃப் இஸ் ஆப்ஸ்லூட்லி ஃப்ரீ. நிறையா பியூட்டிஃபுல்லான யூஸ்ஃபுல்லான ஸ்டஃப் நல்லா பார்க்க முடியும். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன், காம்போ 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா you guys will get 26 main course videos. 26 main course videos. I have taught everything right from basic to high level. எல்லாமே நான் டீச் பண்ணியிருக்கேன் தமிழ் டு இங்கிலீஷில் லைஃப் டைம் ஆக்சஸோட. அண்ட் தென் 90+ bonus videos wherein every வீடியோவில் 2 to 3 டிப்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். எல்லாமே அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் போஸ்ட் இன்வெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் தென் எசென்ஷியல் பிடிஎஃப்ஸ், 10,000 அமேசிங் சென்சஸ் பிடிஎஃப்ஸ். இது எல்லாமே தமிழ் டு இங்கிலீஷில் டீச் பண்ணியிருக்கேன். இது காம்போ ஆஃபரில் 3,499 rupeesக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கைஸ், not only this, we have got plenty of offers. வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். With this note, I'm wrapping up today's session. See you in the next video. Until then, bye-bye. Take care.